வணக்கம். 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக சட்டப்பேரவைக்கு புதன்கிழமை தேர்தல், வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார். நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். கர்நாடக மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை கைது செய்து இழுத்துச் சென்ற ராணுவம். கைதை கண்டித்து ஆதரவாளர்கள் போராட்டம். பதற்றத்தை தணிக்க இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு. அறுநூற்றுக்கு 600 மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினிக்கு குவியும் பாராட்டு. நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். தங்கப் பேனாவை பரிசளிக்க உள்ளதாக கவிஞர் வைரமுத்து ட்வீட். தமிழ்நாடு அரசு மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் இடையே 1891 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருவள்ளூர் மாவட்டம் பெருவயல் கிராமத்தில் மிட்சுபிஷி நிறுவன ஆலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல். கர்நாடகாவில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு விவகாரம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படும் ஓபிஎஸ்ஐ அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இந்த 3 பேருக்குமே சரி, கதவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்க ஆதரவாளர்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. மதுரையைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் கைது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். மன்னார்குடியில் விவசாயிகள் உண்ணாவிரதம். வங்கக்கடலில் நாளை புயலாக வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கதேசம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. யுக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்திய ரஷ்யா. கொடூர பாதிப்புகளை ஏற்படுத்தும் கமிகேஸ் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு புதன்கிழமை ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. பாஜக, காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவும் நிலையில் ஆம் ஆத்மி, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சிகளும் சில தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. பெரும்பான்மை பெற 113 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். புதன்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நீடிக்கும். 5,21,00,000க்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்காக 58,282 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 2 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் 1985ஆம் ஆண்டு முதல் எந்த கட்சியும் தொடர்ந்து இருமுறை ஆட்சி அமைத்ததில்லை. இந்த 40 ஆண்டுகால நடைமுறையை முறியடிக்க பாஜக கடுமையான வியூகங்களை வகுத்து வருகிறது. தற்போதைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஷிகாவன் தொகுதியில் போட்டியிடுகிறார். இங்கு அவர் 2008, 2013 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார். வருணாவில் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா களம் காண்கிறார்.
2008 மற்றும் 2013 ஆண்டுகளில் சித்தராமையா இத்தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். கடந்த தேர்தலில் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா போட்டியிட்டு வென்றார். பெங்களூரு புறநகர் பகுதிக்கு உட்பட்ட கனகபுராவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் டி.கே. சிவக்குமார் போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் 2008 ஆண்டு முதல் வெற்றி வாகை சூடி வரும் சிவக்குமார் கடந்த தேர்தலில் ஜனதா தள வேட்பாளர் நாராயண கவுடாவை விட 79,909 வாக்குகள் கூடுதலாக பெற்று எம்எல்ஏவாக தேர்வானார். டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர். அசோகா போட்டியிடுவதால் கனகபுரா தொகுதி கவனம் பெற்றுள்ளது. 2 முறை முதலமைச்சராக இருந்த மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி சன்னப்பட்னாவில் போட்டியிடுகிறார். இங்கு பாஜகவின் சி.பி. யோகேஸ்வர் மற்றும் காங்கிரசின் எஸ். கங்காதர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கடந்த தேர்தலில் பாஜகவின் சி.பி. யோகேஸ்வரை 21,530 வாக்குகள் வித்தியாசத்தில் குமாரசாமி தோற்கடித்தார். ஷிகாரிபுராவில் பாஜக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் பி.ஒய். விஜயேந்தர் போட்டியிடுகிறார். பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் ஷிகாரிபுராவில் 1983 ஆண்டு முதல் இருமுறை மட்டுமே பாஜக தோல்வியடைந்துள்ளது. நாட்டிலேயே முதல் மாநிலமாக்க ஆசிர்வாதத்தை எதிர்பார்ப்பதாக கர்நாடக மக்களுக்கு பிரதமர் மோடி வெளிப்படையான கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கு முந்தைய நாளில் பிரதமர் மோடி அம்மாநில மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களின் கனவும் தனது கனவு என்று தெரிவித்துள்ளார். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலமே கர்நாடகாவின் பிரகாசமான எதிர்காலம் என்றும் இன்றைய தலைமுறையின் எதிர்காலத்திற்காக வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியாவை முதல் 3 இடங்களுக்குள் கொண்டுவரும் இலக்கை கொண்டிருப்பதாகவும் கர்நாடகாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் போது மட்டுமே இது சாத்தியமாகும் என்றும் மோடி கூறியுள்ளார். கர்நாடக மக்கள் எப்போதும் தன் மீது அன்பை பொழிந்து வருவதாகவும் கர்நாடகாவை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக்க மாற்றும் பணிக்காக உங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா தொற்று காலத்தில் கூட கர்நாடகாவில் ஆண்டுக்கு 90,000 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு கிடைத்திருப்பது இளைஞர்களுக்கான பாஜகவின் அர்ப்பணிப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீடு, தொழில்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கர்நாடகா நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் பிரதமர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெருவயல் கிராமத்தில் 52 ஏக்கரில் அமையவுள்ள மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஏர் கண்டிஷனர் மற்றும் கம்ப்ரசர் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். $1,891 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த தொழிற்சாலையால் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, நுகர்வோர் மின்னணுவியல், தொழிற்சாலை தொழில்நுட்பம், ஆற்றல், கட்டிட உபகரண தயாரிப்பு ஆகிய தொழில் துறைகளில் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் வணிகங்களை வளப்படுத்தும் வகையில் சேஞ்சஸ் ஃபார் தி பெட்டர் என்ற நோக்கில் தங்கள் சேவையை மேம்படுத்தி வருகிறது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு வரவேற்கும் என்றார். ஜப்பான் நிறுவனங்கள் பெரிதும் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதற்காக வரும் 23ஆம் தேதி ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உலகளாவிய அளவில் எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவது மாநிலத்தின் மீதான முக்கியத்துவத்தை காட்டுவதாக கூறினார். எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்றும் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு கைடன்ஸ் நிறுவனம் தொடர்ந்து 2வது முறையாக யுஏஇ நாட்டை சார்ந்த தொழில் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப அமைச்சகத்தால் நடத்தப்படும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் முதலீட்டு மாநாட்டில் ஆசியா மற்றும் ஓசியான் பகுதியில் செயல்படும் மிகச்சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனமாக 2வது முறையாகவும் இந்த நிறுவனம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன்.
இந்நிலையில் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் விதமாக துறை வாரியாக அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு துபாய் சென்றார். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் குடும்பத்தினரும் உடன் சென்ற நிலையில் தனிப்பட்ட பலனுக்காக முதலமைச்சர் துபாய் சென்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார். ராணுவத்தினர் திடீரென இம்ரான்கானை கைது செய்து இழுத்துச் சென்றதால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது ஊழல் உள்ளிட்ட சுமார் 120 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் தனது ஜாமீனை நீட்டிக்க கோரி இம்ரான்கான் தொடர்ந்த வழக்கில் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அதிரடியாக நீதிமன்றத்திற்குள் நுழைந்த ராணுவத்தினர் இம்ரான்கானை கைது செய்தனர். இம்ரான்கானை வலுக்கட்டாயமாக கைது செய்ததில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கைது நடவடிக்கையின் போது இம்ரான்கானின் வழக்கறிஞரும் கடுமையாக தாக்கப்பட்டார். நீதிமன்றத்திற்கு செல்லும் முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்ட இம்ரான்கான் தான் கைது செய்யப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் பரப்புரையை தடுக்க தன்னை கைது செய்ய அரசு மற்றும் ராணுவம் திட்டமிட்டிருப்பதாகவும் இம்ரான்கான் குற்றம் சாட்டினார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் எந்த நடவடிக்கையையும் சந்திக்க தயார் என்றும் இம்ரான்கான் கூறியிருந்தார். இம்ரான்கானின் ஆதரவாளர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்தி பதற்றத்தை தணிக்க இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானும் அவரது மனைவியும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இஸ்லாமாபாத் காவல்துறை தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த திண்டுக்கல் மாணவி நந்தினி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்கும். சோ இழக்கிறத நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. மாணவர்களின் உயர்கல்வி எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இதில் 600க்கு 600 எடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி நந்தினி. நந்தினியின் தந்தை சரவணகுமார் தச்சு தொழிலாளியாக உள்ளார். அம்மா பானுப்பிரியா இல்லத்தரசியாகவும் சகோதரர் பிரவீன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தாம் கூலி தொழில் செய்து வந்தாலும் கல்விதான் மிகப்பெரிய சொத்து என்று தந்தையால் சொல்லியே வளர்க்கப்பட்டதாகவும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற உந்துதலே தன்னை சாதிக்க வைத்தது என்று கூறும் நந்தினி கடந்த காலத்தில் மேலும் ஒரு சாதனை நிகழ்த்தியுள்ளார். தனது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 595 மதிப்பெண் பெற்று அசத்தியிருந்தார். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவி நந்தினி வணிகவியல் உட்பட அனைத்து பாடங்களிலும் முழு மதிப்பெண்கள் பெற்று
மாநில அளவில் முதல் இடம் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த பெருமை, இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. எங்க பள்ளி, எங்க பெற்றோர்கள், எனக்கு உதவி செஞ்ச எல்லாரும், எங்க வீட்டுல இருக்க எல்லாரும், இந்த பள்ளி எனக்கு அளித்த ஊக்கம், என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அத்தனை பேரோட நம்பிக்கை தான் இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவி நந்தினியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி தனது வாழ்த்தை பகிர்ந்து கொண்டார். கங்க்ராச்சுலேஷன், மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க. சோ ஹாப்பிமா. உங்களுக்கு வகுப்படுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் மொத்தமா ஸ்கூல்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அதேபோல் திண்டுக்கல்லில் உள்ள தனது இல்லத்திற்கு அழைத்து மாணவி நந்தினிக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்திருந்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குடும்பத்துடன் நந்தினி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு சாக்லேட் கூடையை பரிசளித்து முதலமைச்சர் வாழ்த்து கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணவி நந்தினி சிஏ படித்து ஆடிட்டராக வேண்டும் எனும் தனது விருப்பத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக அவர் கூறியதாகவும் தெரிவித்தார். எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக முதல்வர் ஐயா அவர்கள் கூப்பிட்டிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனது, அவரை பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எனக்கு பரிசு பொருள்கள்லாம் வழங்கி என்னோட உயர்கல்விக்கு உதவுறதா சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐயா அவர்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் சந்தித்து நந்தினி வாழ்த்து பெற்றார். இதனிடையே அண்மையில் தான் பெற்ற தங்கப் பேனாவை திண்டுக்கல்லுக்கு சென்று நந்தினிக்கு நேரில் பரிசளிப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினிக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்தார். பொதுத் தேர்வில் அவர் நிகழ்த்திய சாதனையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அப்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவி நந்தினிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி பாராட்டினார். அவர் சொன்னதுல ரொம்ப பிடிக்கும்னா, வெள்ளத்தனையிடு வளர்நீட்டம் மாந்தற்கு உள்ளத்தனையிடு ரொம்ப ஆப்டான குரல் நம்ம லைஃபுக்கு நினைக்கிறேன். டியூஷன் எதுவும் செல்லாமல் பள்ளிப்பாடம் வீட்டுப்பாடம் மூலமாகவே படித்ததாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தினார். இதேபோல் ஊழியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏராளமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சாதனை மாணவி நந்தினியின் எதிர்கால கனவுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றம் செய்வதற்கு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சென்னையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் நினைத்தால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றார். ஒரு முதலமைச்சருக்கு தன் கீழ் பணியாற்றுகிறவர்களை அவர் மாற்றலாம், எடுக்கலாம், புதிய மந்திரிகளை போடலாம். இதுக்கு ப்ரிரோகேட்டிவ் ரைட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அப்படி நடக்குதான்றது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அமைச்சரவையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டாலும் தான் வரவேற்பதாக அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அணியை பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக என்ற தீய சக்தியோடு சேர்ந்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக விமர்சித்தார். கடல் கடந்து தொழில் செய்வதற்காக சபரீசனை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதாகவும், திருச்சியில் திமுகவின் ஒத்துழைப்புடன் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்ததாக ஓபிஎஸ் பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார்.
திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். எல்லா வழியும் அடைக்கப்பட்டதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கதவுகள் ஒரு அடிமட்ட தொண்டாங்க சில பேர் 1-2 பேர் இருந்தா கூட வரலாம், அவங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் இந்த 3 பேருக்குமே சரி கதவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. அவர் எந்த காலத்தில் கட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. டிடிவி தினகரனுடனான சந்திப்பால் ஓ பன்னீர்செல்வம் மீது அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். தர்மயுத்த காலத்தில் சசிகலா என்று குறிப்பிட்ட ஓபிஎஸ் தற்போது சின்னம்மா என கூறுவது ஏன் என்றும் அவர் வினவினார். அதாவது என்ன முதலமைச்சர் ஆகிருக்கு எப்படியாவது சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த விதமான ஒரு தாக்கமும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏற்பட போவது கிடையாது. மேலும் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்க 100% வாய்ப்பு இல்லை என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். கூட்டணி விஷயத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க தலைமையிலான கூட்டணியில பிஜேபி இருக்கு. அதனால பிஜேபி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஆனா பிஜேபியில இவங்க சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிடிவியோ ஓபிஎஸோ சசிகலாவும் சேர்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள வேணாம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். வேணாம்னு சொல்லுவோம். இல்ல அந்த மாதிரி முயற்சி பிஜேபி எடுக்காது. 100% சொல்றேன். தனது குடும்ப நலனுக்காக ஓ பன்னீர்செல்வம் யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்திருந்த நிலையில் தான் உதயகுமாருக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இப்போது சந்திப்பு நடந்திருக்கிற சந்தர்ப்ப சந்திப்பு, சபரீசன் சந்திப்பு ஒரு பாகம், இன்னும் பல்வேறு சந்திப்பு நடக்கலாம். ஆனால் இந்த பாகம் எல்லாம் எந்த விதமான தாக்கத்தையும் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தாது. ஏனென்றால் அவருடைய அத்தியாயம் என்பது அவர் காலாவதியான ஒரு மருந்தாகத்தான் இருக்கிற காரணத்தினால அது யாருக்கும் பயன் தராது என்கிற ஒரு முடிவை மக்களும் தொண்டர்களும் எடுத்து விட்டார்கள். ஓபிஎஸ் தன்னுடைய குடும்ப நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியிருக்காரு. உதயகுமாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஒரு காலாவதியான மருந்து அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அது அவரது குணநலனை அது காட்டுகிறது. சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தை எதிர்த்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மயுத்தம் மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அவர்களுடன் கைகோர்த்துள்ளார். இதையடுத்து அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியலில் 2017 இதுவரை பல அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். 2017ஆம் ஆண்டு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தை எதிர்த்து தர்ம யுத்தத்தை மேற்கொண்ட ஓ பன்னீர்செல்வத்தால் அதிமுக மட்டுமின்றி தமிழக அரசியல் களமே பரபரப்பில் தொற்றிக் கொண்டது. கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு பின்னர் முதலமைச்சர் பதவியிலிருந்து பன்னீர்செல்வம் இறங்கியது, சசிகலா சிறைவாசம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றது, டிடிவி தினகரனை அதிமுகவிலிருந்து வெளியேற்றியது என்று அரசியல் களங்கள் அனலாய் கொதித்தன. அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை அதிமுகவில் உருவாக்கி கடந்த 6 ஆண்டுகளாக அதிமுகவை வழிநடத்தி வந்தனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை பூதாகரமாக வெடித்தது. அதையடுத்து அதிமுக அலுவலக கலவரம், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து நீக்கம், நீதிமன்ற வழக்குகள், அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு என்று பரபரப்பாக கடந்த 11 மாதங்களாக அதிமுகவில் மீண்டும் பிரச்சனைகள் உச்சக்கட்டத்தில் உள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுந்துள்ளது. யாரை எதிர்த்து தர்மயுத்தம் செய்தாரோ அவர்களுடனேயே தற்போது கைகோர்த்திருக்கிறார்.
அதற்கு மிக முக்கிய காரணம் அரசியலை தாண்டி ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு. அதன் அடிப்படையிலேயே கடந்த 6 மாத காலத்தில் பலமுறை இருவரின் சந்திப்பு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. ஏற்கனவே திருச்சியில் மாநாடு நடத்திய ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தில் மாநாட்டை நடத்த உள்ளது. கோவை அல்லது சேலத்தில் மாநாடு நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் அதில் தினகரன் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் அதிமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு முன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இணைந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்த வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. வெகு விரைவிலேயே சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த சந்திப்பும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக மாநாடுகளை முடித்துவிட்டு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளார். மற்றொரு புறத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் முறையீடுகள் இருந்தாலும் மக்களை சந்திப்பதே பிரதான மற்றும் இறுதி முயற்சியாக கையில் எடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அதற்கு தினகரன் மற்றும் சசிகலாவின் சந்திப்பு மேலும் தனக்கு கூடுதல் பலத்தை தரும் என்று அவர் நம்புவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோச்சா புயல் பயணிக்கும் திசை குறித்தும் புயல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவுள்ள பாதிப்புகள் குறித்தும் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னைக்கு இரவுக்குள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை காலை நிலவரப்படி பார்த்தோம்னா புயலாக வலுப்பெறும் அப்படின்னும் இந்த புயலுக்கு மோட்சா அப்படிங்கிற பெயரையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புயலானது அடுத்த 2-3 நாட்கள்ல பார்த்தோம்னா முதற்கட்டமா நார்த் ஈஸ்ட் நோக்கி நகரும் அப்படின்னும் அதற்கு அடுத்த நாட்கள் அதாவது 14-15 தேதிகள்ல நார்த் வெஸ்ட் நோக்கி நகரும் அப்படின்னும் இதனால இந்த புயலானது வங்கதேசம் மியான்மர் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புயலால மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்துல இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளில் குறிப்பா திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படின்னும் வட தமிழக மாவட்டங்கள்ல மிதமான மழை நாளை இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்த 2 நாட்கள்ல அதாவது 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமா இந்த புயலால மோட்சா புயலால ஈர்க்கப்படுறதுனால வறண்ட வானிலையே காணப்படும் அப்படின்னும் குறிப்பா வழக்கமா இருக்கக்கூடிய வெப்பத்தை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதல் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 1 வார காலமாக அவ்வப்போது கோடை மழை பெய்து வருகிறது. காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. அடியக்கமங்கலம், விளமல், சேந்தமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், பூந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தில் தற்போது பல இடங்களில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வயல்களில் நீர் தேங்கி நிற்பதால் பருத்தி பயிர் பாதிக்கப்படக்கூடும் என்று விவசாயிகள் கலக்கம் தெரிவிக்கின்றனர். மதுரை சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மதுரை KK நகர், தல்லாக்குளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புயலுங்க, இதான் புயல். பாருங்க இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவரான முகமது கைசரின் வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து திருபுவனம் ராமலிங்கம் படுகொலை, கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு முகமது கைசரை அதிகாரிகள் கைது செய்து சென்னை அழைத்துச் சென்றனர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள வழக்கறிஞர் முகமது யூசுப் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. நெல்பேட்டை, யானைக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள SDPI கட்சி நிர்வாகிகளின்
அவரின் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம்பட்டு காலனியில் உள்ள SDPI கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷாதிக் அலி என்பவரின் வீட்டிலும் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனைக்கு பிறகு ஷாதிக் அலியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். இதேபோல் ஷாஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த முகமது அசாப் என்பவரிடமும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை திருவொற்றியூர் அருகே தாங்கலில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் வடசென்னை மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக் என்பவரின் வீட்டிலும் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் அவர் தொடர்பில் இருந்ததாக கூறி அவரை கைது செய்தனர். இன்றைய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக NIA அதிகாரிகள் தெரிவித்தனர். நகைக்கடன் பெறும்போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நகைக்கடன் வாங்கும் போது கொடுக்கிற தங்கத்துக்கு அதிக பணம் கிடைக்குதா அப்படின்றதுதான் நம்ம பெரும்பாலானவங்க கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படி நம்ம கவனிக்கிறதுல சில தவறுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. நகைக்கடன் வாங்கும் போது சில விஷயங்களை ரொம்ப கண்டிப்பா கவனிக்கணும். தங்க நகையை அடமானம் வைக்கும் போது நம்ம எத்தனை கிராம் நகையை அடமானம் வைக்கிறோம், அந்த நகைகள் குறித்த விவரங்களை அவங்க பில்லுல கரெக்டா எழுதியிருக்காங்களா அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். காரணம், நம்ம கிட்ட ஒரு 10 நகை இருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல தவறு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடமானம் வைக்கக்கூடிய நகைகளை போட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கடனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாம அடமானம் வைத்த அதே நகையை தான் நமக்கு திருப்பி தர்றாங்களா, அதே அளவுல தான் இருக்கா அப்படின்றத சரிபார்க்க இது உதவும். நாம நகைக்கடன் வாங்கும் போது பொதுத்துறை வங்கிகள் தொடங்கி தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் யார் குறைந்த வட்டியில இந்த நகைக்கடன் கொடுக்கறாங்க அப்படின்றதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். பெரும்பாலும் பொதுத்துறை வங்கிகள் தான் வட்டியில குறைவா உங்களுக்கு நகைக்கடன் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். உடனடியா பணம் தேவை, இப்போ பணம் தான் அதிகம் தேவை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வட்டி பிரச்சனை இல்லை அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நகைக்கடன்ல நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் கல்லூரி தேர்வுகளுக்கு தயாராகி வருவதால் தற்போது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர விருப்பமில்லை என தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சரின் உத்தரவின் பெயரில் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர விருப்பம் தெரிவித்துள்ள 5 மாணவர்களை அழைத்து வர அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் விமான பயணச்சீட்டுகள் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளதாகவும் இன்று இரவு அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்தவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மணிப்பூரில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மோரே தமிழ் மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் அருகே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவி ஒருவருக்கு தமிழில் 100க்கு 138 மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சூரக்குளத்தைச் சேர்ந்தவர் ஆர்த்தி. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்த இவருக்கு ஆன்லைனில் வெளியான தேர்வு முடிவுகள் குழப்பமாக பதிவாகியிருக்கின்றன. குறிப்பாக தமிழில் 100க்கு 138 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 4 பாடங்களில் தேர்ச்சிக்கான மதிப்பெண்கள் இருந்தபோதும் அவர் தேர்ச்சி அடையவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 600க்கு 514 மதிப்பெண்கள் எடுத்தும் 4 பாடங்களில் தேர்ச்சி இல்லை என்ற முடிவுகள் வந்ததை அடுத்து குழப்பமடைந்த ஆர்த்தி பள்ளி நிர்வாகத்திடம் சென்று கேட்டபோது உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் உயர்கல்வி பயில்வதில் சிக்கல் எழுந்துள்ளதாக மாணவி ஆர்த்தி வேதனை தெரிவித்துள்ளார். எனக்கு ரிசல்ட்ல வந்துட்டு 138 100க்கு 138 தான் வந்திருக்கு. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லயும் 70 80 அந்த மாதிரி நிறைய மார்க் தான் இருக்கு. ஆனா அந்த 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் போட்டிருக்காங்க. எதை வச்சு போட்டாங்கன்னு தெரியல. பாஸா ஃபெயிலான்னு எனக்கு இன்னும் கரெக்டான ஆன்சர் தெரியல. அடுத்து நான் இந்த இயர் காலேஜ் சேரலான் இருந்தேன். இப்போ மார்க் நான் பாஸா ஃபெயிலான்னு கரெக்டா தெரியாதனால நான் எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியல. சர்ச்சைக்குரிய த கேரளா ஸ்டோரி படத்திற்கு மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலமும் வரி விலக்கு அளித்துள்ளது.
இஸ்லாமியர்களுக்கு எதிரான முறையில் உருவாக்கப்பட்டிருப்பதாக தி கேரளா ஸ்டோரிக்கு எதிராக ஒரு பக்கம் கண்டனம் வலுத்து வரும் நிலையில் மறுபக்கம் பாஜக உள்ளிட்ட கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சென்னை மற்றும் கோவையில் ஹிந்தி பதிப்பு மட்டும் வெளியான நிலையில் அந்த காட்சிகளையும் 2 நாட்களில் திரையரங்க உரிமையாளர்கள் ரத்து செய்தனர். மேலும் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் திரிக்கப்பட்டது என்று மேற்கு வங்கத்தில் தடை விதித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். மற்றொருபுறம் மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் இப்படத்துக்கு வரி விலக்கு அளித்து அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். அமைச்சர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த படத்தை பார்க்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தனது குடும்பத்துடன் சென்று தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை பார்த்தார். படத்தை பார்க்காமல் மேற்கு வங்கத்தில் தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தடை விதித்திருப்பதாகவும் படத்தை பார்த்துவிட்டு எந்த முடிவையும் எடுங்கள் எனவும் அப்படத்தின் இயக்குனர் சுதீப் தோசன் கோரியுள்ளார். So this kind of situation, this kind of comment from her or action from her, it's pretty uncertain. I mean unfortunate, and I think it is a politically motivated, misguided decision. தங்கள் படக்குழுவினர் 2 பேருக்கு மிரட்டல் வந்திருப்பதாகவும் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு போலீஸ் தரப்பில் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அரசு வாக்கு வங்கி அரசியலால் இப்படத்தை திரையிட அனுமதிக்கவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். Government which was not able to legally ban this movie in Tamil Nadu through the court, they are indirectly trying to move away with this movie from all theatres and malls. அதே சமயம் 2வது நாளிலேயே படத்தின் வசூல் மோசமான நிலையை எட்டியதாலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் காட்சிகளை ரத்து செய்ததாக தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க இணைச் செயலாளர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். Some bad collections on the second day and to maintain law and order problem over the state, and another issue is we have to protect our theatre and we have to protect the interest of the film goers. முன்னதாக தி கேரளா ஸ்டோரி படத்துக்கு கேரளா உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மேல்முறையீடு செய்தார். இதையடுத்து வழக்கு மே 15ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இஸ்லாமியருக்கான 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் வழங்கப்பட்டு வந்த 4% தனி இடஒதுக்கீட்டை ஆளும் மாநில பாஜக அரசு சமீபத்தில் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் 4% இடஒதுக்கீடு ரத்து முடிவை அமல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. கர்நாடகா தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த மாநில அரசின் நடவடிக்கை மிகவும் சரியானது என தொடர்ந்து கூறி வந்தார். भारतीय जनता पार्टी कभी भी अब इस राज्य में मुस्लिम रिजर्वेशन को वापिस नहीं आने देगी. ये हमारा कर्नाटक की जनता को वादा है, वादा. இந்நிலையில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜோசப் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பிலான வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே அமித்ஷா பேச்சு குறித்து நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி நாகரத்னா வழக்கு விசாரணையில் இருக்கும்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா பொதுவெளியில் பேசியது தவறு என கூறினார். 1971ஆம் ஆண்டில் மேற்கு வங்க முதலமைச்சராக இருந்த அஜய்குமார் முகர்ஜி நீதிமன்ற விசாரணையில் இருந்த விவகாரம் குறித்து பேசியதற்காக அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டதாக நீதிபதி KM ஜோசப் தெரிவித்தார். மேலும் இடஒதுக்கீடு குறித்து ஒருவருக்கு கருத்து இருக்கலாம் என்றும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் பொதுவெளியில் கருத்துக்களை முன்வைக்க கூடாது எனவும் அவர் கூறினார். வழக்கு விசாரணையின் போது மனுதாரரின் வழக்கறிஞர் துஷ்யந்த் தவேக்கும் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 4% இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையிலானது அல்ல என தவே கூற முற்பட்ட போது குறுக்கிட்ட மேத்தா தவே பேசுவதை நீதிபதிகள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் மீன் சந்தையைப் போல ஆகிவிடும் என்றும் கூறினார். இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
விசாரணையின் போது 4% இடஒதுக்கீடு ரத்து என்ற புதிய முடிவின் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது என கர்நாடக அரசு தரப்பில் மீண்டும் உறுதியளிக்கப்பட்டது.